ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டு நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு, இப்போ மார்க்கெட்டு எந்த சைடு மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுனாலே போதும். நம்ம வந்து ஒரு ராங்கான ஒரு என்ட்ரி, அதாவது மார்க்கெட் புட் சைடு தான் போக போகுது அப்படின்னா, மார்க்கெட்டு கால் சைடு வந்து நம்ம வந்து ப்ரீமியத்தை ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அதாவது வந்து லாஸே நம்ம வந்து இது பண்ணாமல் இருக்கலாம். அதாவது லாஸ் ஆகாமல் வந்து நம்ம கேபிட்டல் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட் இந்த டைரக்ஷன் தான் போக போகுது அப்படின்னும் போது நம்ம எப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சிச்சுனாலே போதும், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடராக மாறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டோட ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஒரு செகண்ட் கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களோட டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்களோட ப்ரோக்கரேஜோட நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் டேயோட மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? ஸோ 13 மார்ச் 2025 மார்க்கெட்டோட சார்ட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 22,554 கிட்ட வந்து ஒரு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரே ஒரு டூல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணால் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் கிளிக் பண்ணி VWAP, ஓகேங்களா? ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்ற இந்த இண்டிகேட்டரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? சரி, ஒன்று. ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ PIVOT, இந்த பிவோட் பாயிண்ட். இந்த பிவோட் பாயிண்டில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு. ஸோ இந்த ஸ்டாண்டர்டுன்றத பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு இடத்துல இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுங்கன்னா VWAPன்றதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுமாதிரி ஒரு லைன் ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து காம்பினேஷன் வந்து இண்டிகேட்டர் ரெண்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கனால இதுமாரி உங்களுக்கு காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் VWAP வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுமாரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் லைனாக ஒன்று வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து பிவோட் பாயிண்ட்ன்றது ரெண்டாவது. இது இந்த ரெண்டு இண்டிகேட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மெயினாக தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த கேமரா அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு பிவோட் பாயிண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸில் நீங்கள் இண்டிகேட்டரில் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலில் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டைப்பை வந்து நீங்கள் கேமரலான்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த கேமரலாவை செட் பண்ணிக்கிட்டு நம்பர் ஆஃப் பிவோட் பாயிண்ட்ஸ் பேக்குன்னு இருக்கிறதுல 4ன்னு செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாகவே 15 இருக்கும். ஸோ நம்மளுக்கு 15 நாளைக்கு உள்ள பிவோட் பாயிண்ட்ஸ் தேவையான்னு கேட்குறது தான் அது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பேக் வந்து 4 கொடுத்துருங்க. 4 நாளைக்கு உள்ள பிவோட் பாயிண்ட்ஸ் இருந்தாலே போகும். அதை வந்து 4ன்னு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செட் பண்ணிக்கிட்டு வேறு எந்த செட்டிங்ஸும் இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் இந்த R3 இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த R3 அண்ட் S3 இது வந்து ஒரு மெயினான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த டேக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் R3க்கும் S3க்கும் மார்க்கெட்டு இன்பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுன்ற பட்சத்தில் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் தெளிவுபடுத்துகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறீங்க, இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் கேமராவில் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இந்த பிவோட் பாயிண்ட் கேமராவில் இப்போ பாருங்களேன், இந்த R3ன்றதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். அதேமாதிரி S3ன்ற ஒரு இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன். இந்த பிவோட் பாயிண்ட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த R3க்கும் S3க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று போட்டிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கன்சல்டேஷன் ஜோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேத்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி நடந்தது. அப்படி நடக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஒரு புட் சென்டிமெண்ட்டே போயிருந்தாலும் ப்ரீமியம் பெரிய லெவல் மூவ்மெண்ட் நடந்துருக்காது, மெல்ட்டிங் தான் நடந்திருக்கும். ஆஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் நடக்க வேண்டியது தான். பட் இந்த R3 to S3 இருந்தது அப்படின்னா இன்ட்ராடேயில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த டேவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 பெட்ரு. ஓகேங்களா? சரி, ஓகே சார், நான் வந்து R3க்கும் S3க்கும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து நான் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரேடிங் எடுக்கல. இன்கேஸ்
அந்த டேல இந்த R3யை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நான் அடுத்த சப்போர்ட்டை நான் எதை எடுத்துக்கிறது? ஏன்னா என்னோட சார்ட் ஃபுல்லாகவே இதுமாதிரி பிளாங்காக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த S3யை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா, அந்த சப்போர்ட் 3யை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு நம்மளுக்கு எது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த R3யில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ ஒன்ஸ் இந்த R3யை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அடுத்த எது வரலையும் போகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படின்னா நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு ஒரு ஹை அண்ட் லோவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புதுவிதமான இடத்துக்கு, அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே போகுதுனாலே எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரே டூல்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி டூல். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிபனாசி டூல்ன்றது ஒரு கால்குலேஷன் பேஸ்டு ரிட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு அமைக்கக்கூடிய ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபிபனாசி அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபிபனாசி டூலை தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இது மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம போட்டு வச்ச ட்ரெண்ட் லைனுக்கும் நம்ம போடுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கும் எல்லா நாளுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதை சொல்லவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு வந்து டெக்னிக்கலாக மட்டும்தான் ஒர்க் ஆகுன்றதை சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டலாக அஃபெக்ட் ஆகும் போது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பல விஷயம்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஏன்னா ஒரு இதில் வந்து எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் விற்கிறாங்க அப்படின்ற ஒரு லிக்விடிட்டி அண்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வச்சு தான் மார்க்கெட் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த R3யும் S3க்கும் என்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல என்னவான்னு சொல்லலாம்னா நம்ம வந்து கன்சல்டேஷன் ஜோனாகவே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், மார்க்கெட் ஈஸ் இன் கன்சல்டேஷன் ஜோன், ப்ளீஸ் அவாய்ட் த ட்ரேட் அப்படின்றத நம்ம அவேர்னஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இன்ட்ராடே பண்ணுறேன், நான் ஆப்ஷன்ஸ் பையிங் தான் பண்ணுறேன் அப்படின்னா R3 S3யில் நீங்கள் வந்து ட்ரேட் ஆகும்போது ட்ரேடு எடுக்கக்கூடாது. சரி சார், நான் R3க்கு மேலே போணுச்சுன்னா நான் வந்து எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இதுதான் R3 அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஃபிபனாசி டூல்னு ஒன்று இருக்கும், ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த R3க்கும் நல்லா பாருங்கள், R3க்கும் S3க்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிபனாசியை ட்ரா பண்ணுறேன். உங்களை R3க்கும் S3க்கும் ஃபிபனாசி ட்ரா பண்ணுறேன். இன்கேஸ் நான் வந்து மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் R3 S3யில் இருக்கும் போது இந்த ஃபிபனாசியை ட்ரா பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் இந்த R3க்கு மார்க்கெட்டு மேலே போகுது, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டலுக்கு மேலே போகுது அப்படின்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக நம்ம வந்து இந்த 1.2ன்னு சொல்லக்கூடிய 22,539 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,576 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஒன்ஸ் இது வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு நல்லா பார்த்துக்குங்க, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு மேலே போகுது, போய் இந்த 1.2ன்ற ரிஜெக்ஷன் ஏரியாவில் திரும்புது அப்படின்னா திருப்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 1.2ன்ற ரிஜெக்ஷன் ஏரியாவை என்ன பண்ணணும், பிரேக் அவுட் பண்ணணும். அடுத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு எது, இந்த 1.6. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 1.2வை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு, டிமாண்ட் ஜோனுக்கு, அதாவது அந்த இடத்துக்கு உடைக்கிறதுக்கான தேவையான டிமாண்டை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சப்ளை ஜோனை உடைக்கிறதுக்கு டிமாண்டை ஏற்படுத்தி அந்த டிமாண்ட்லேருந்து நிறைய ஆளை வந்து சேர்த்துக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுது, இந்த இடத்துலேருந்து இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேலே வந்து 1.2ன்ற 22,576 வந்து மார்க்கெட் மேலே போகக்கூடாதுன்னு நிறைய புட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, கால் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புட் ரைட்டர்ஸ் இங்கேருந்து டிமாண்ட் ஜோன்லேருந்து நேராக என்ன பண்ணுவாங்க, சப்ளை ஜோனை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். அதாவது இந்த 1.1ன்றது R3 22,539லேருந்து 22,576ன்ற ஒரு 45 பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது நிஃப்டி ஸ்பாட்டில் 45 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த மணி கிட்டத்தட்ட 22,539னா நீங்கள் இந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா 22,500 அண்ட் 22,450 சிஏ வந்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 22,450 சிஏ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 40 பாயிண்ட் போகுது, பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரீமியம் 15லேருந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மூவ்மெண்ட் நடக்கும் இந்த மணியில். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் த மணியில் அப்படியே வந்து அதுக்கான டெல்டா வேல்யூ சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ அது ஆப்ஷன்ஸ் கிரீக்கில் தான் பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 22,576 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 22,623ன்றது ஒரு மேஜரான, அதாவது 1.6ன்றது 0.6 அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ரீசெல் லெவல்னு சொல்லுவோம் ஃபிபனாசி டூலில். ஸோ ஏன் இந்த கோல்டன் ரீசெல் லெவல்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேஜராக வந்து என்ன பண்ணணும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எப்படி R3 S3ன்றது சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த 1.6ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 1.2 பிரேக் அவுட் பண்ணி வருது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த 1.6ன்ற 22,623ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும், மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகே சார், நான் இந்த இடத்துல ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டேன், ஓகே முடிஞ்சிருச்சு. இன் கேஸ் மார்க்கெட்டு வந்து S3க்கு கீழே வருது சார், அதுதான் R3 S3க்குள்ளே இருந்ததுன்னா மார்க்கெட்டு கன்சல்டன்சி ஜோன், நான் மார்க்கெட் வந்து ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. இன்கேஸ் அதாவது அப்சைடு மூவ்மெண்ட் R3 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 1.2 அண்ட் 1.6க்கு போகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அந்த 2ன்ற லெவலுக்கு போகும். அதாவது 22,623 நான் பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல போகுது அப்படின்னா 22,675 அப்படின்ற அடுத்த ரேஞ்சுக்கு போகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அதுதான். ஒன்ஸ் R3 பிரேக் அவுட் பண்ணிச்சுனாலே நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி S3 கீழே போகுது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வருது மார்க்கெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட் கண்டையில் R3க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு. பட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து மார்க்கெட் கீழே வந்தது. நல்லா பாருங்க, இந்த கோல்டன் ரேஷியோ லெவல்னு சொல்லுவோம்ல, அதாவது கோல்டன் ரேஷியோ லெவல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 0.6. அதாவது நம்ம வந்து எப்போதுமே ஃபிப்னோசி பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே தான் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபிப்னோசி பொறுத்தளவுக்கு எப்போதுமே இப்படி தான் ட்ரா பண்ணணும். கீழே 1ன்றது செட் பண்ணிக்கணும், உங்களோட வேல்யூ செட் பண்ணிவிட்டு மேலே 0ன்றதை செட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படி செட் பண்ணும் போது இந்த இடத்துல வந்து 0.6 அப்படின்றது கோல்டன் ரேஷியோ லெவல். இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். R3 S3க்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த 0.6ன்ற கோல்டன் ரேஷியோ லெவலை மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். 22,454. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த S3 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 22,365 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஃபிப்னோசி டூலில் காமிக்குது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறமும் இந்த 365 22,365 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 22,317 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த 22,317 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,265 அப்படின்ற ரேஞ்ச் வந்து அடுத்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபிப்னோசி ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூலாம் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிப்னோசி வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா அந்த டேக்கான ஃபிபோனாசி டூலில் வரைஞ்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிபோனாசி டூலை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, அங்கேருந்து கீழே வந்திருக்கு, என்னோட கோல்டன் டேஸ் லெவலுக்கிட்ட வந்து திரும்பி இருக்கு. திரும்பின மார்க்கெட்டு ஒன்ஸ் இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருந்தது அப்படின்னா இன்கேஸ் வந்து எது வரலையும் போயிருக்கும் 22,000 அந்த இடம் வரலையும் போயிருக்கும். அதாவது 22,574 அப்படின்ற ரேஞ்ச் வரலையும் போயிருக்கும். இன்கேஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணியிருந்தது அப்படின்னா அடுத்தது எது வரலையும் போயிருக்கும் 22,623 போயிருக்கும். இப்போ R3 to S3 அதாவது இதுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ரெட் லைனா வந்து நான் வந்து இதை வந்து மார்க் பண்ணிப்பேன். நம்ம R3 S3 வந்து நம்ம நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து ரெட் லைனை நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டிஸ் அப்போ தான் கரெக்டாக நல்லா தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து ட்ரா பண்ணும் போது சாதா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கும் R3 S3 வரைகிறதுக்கும் தெரியாதனால நம்ம ரெட் லைனாக போட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த R3 S3 மார்க்கெட் இன்பிட்வீனில் இருந்தாலே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோனு. ஸோ இன்கேஸ் வந்து இந்த கோல்டன் ரேஷியோ லெவல் அதாவது 0.6ன்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா S3க்கு வரும். அதேமாரி இந்த கோல்டன் ரேஷியோ லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திருப்பி R3க்கு போகும். இன்பிட்வீன்லேயே மார்க்கெட்டுக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் இன்ட்ராடே பண்ணுற ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு காரணமாக தான். இங்கேருந்து பாருங்க கோல்டன் ரேஷியோ லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சா கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கேன் திருப்பி வந்து S3ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அது 22,402. ஸோ இந்த 22,402 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவல் நம்மளுக்கு எது 22,364. ஆனால் வரல பாருங்க. இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் திருப்பி கோல்டன் ரேஷியோ லெவலுக்கு போய்கிட்டு திருப்பி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்க ஒரு கன்சல்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணியுமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 22,364 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரல. இன்கேஸ் வந்திருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒன்ஸ் திரும்பி இருக்கலாம், இல்ல இந்த 22,364 பிரேக் அவுட் பண்ணி என்ன பண்ணலாம் கீழே வந்திருக்கலாம். அதாவது எந்த இடம் 22,318 கோல்டன் ரேஷியோ லெவலுக்கு வரலாம். 22,318 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,265 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரலாம். ஆனா மார்க்கெட் முடியும் போது என்ன பண்ணிருக்காங்க கரெக்டா வந்து S3 பிரேக் அவுட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து R3 S3 ஓபன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. சரி ஓகே, இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் டேக்கு மட்டும் நம்ம காமிச்சிருக்கோம். இன்கேஸ் வந்து நான் இது ஓகே சார் இது வந்து எல்லா நாளும் ஒர்க் ஆகுமா எப்படி நீங்கள் இதை ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். ப்ரீவியஸ் டே அதாவது 12ஆம் தேதிக்குமே நான் வந்து ஃபிபோனாசி ட்ரா பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபிபோனாசி ஆன் பண்ணிக்கிங்க. R3க்கும் S3க்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து R3க்கும் S3க்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். R3 இந்த இடத்துல வந்து S3
ஓகேங்களா. ஸோ R3க்கும் S3க்கும் போட்டுட்டு ஃபிபனோசியை வந்து நான் என்ன பண்ணுறேன், கேம்பரலாவோட பிவோட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த R3க்கும் S3க்கும் நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் வந்து இன்பிட்வீனில் இருக்கிறனால ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். எத்தனை மணிக்கு பிரேக் அவுட் நடக்குதுன்னா S3யை கிட்டத்தட்ட 10 மணிக்கு பிரேக் அவுட் நடக்குது. நான் என்ன பண்ணுறேன், R3க்கும் S3க்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபிபனோசியை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிபனோசி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ்னு இருக்கும். ரிவர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே 0ன்ற இடத்த வந்து 1ன்னு மாறும், 1ன்ற இடத்துல வந்து 0ன்னு மாறிக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிவர்ஸ் தான், பெரிய செட்டிங்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா. குழப்பிக்காதீங்க. ஸோ இப்போ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இன்பிட்வீனில் 0.6 அப்படின்ற இடத்த வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த 0.6க்கு கீழே வருது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு S3 சப்போர்ட் எடுக்க வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இதில் இந்த 0க்கும் அதாவது R3க்கும் S3க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருந்தால் மார்க்கெட்டை நீங்கள் ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் ஜோன், அதனால வந்து அன்றைக்கி நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஆனால் அந்த 10 மணிக்கு என்ன நடந்திருக்காங்க, S3 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. S3 பிரேக் அவுட் பண்ணோன்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 22,408 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது. கிட்டத்தட்ட எந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து திரும்பி இருக்குன்றதான் நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் நடந்திருக்கா. ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, S3க்குள்ளே போயிருக்காங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க, இதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஏற்படுறதுக்காக மேலே போயிட்டு இந்த இடத்துல சப்ளை இருக்கிற இடத்துல வந்து டிமாண்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக டிமாண்ட் ஜோனில் போயிட்டு எல்லாரையும் வந்து ஒரு புட்ரைட்டரை வந்து இது வந்து சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக கீழே வந்திருக்காங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. திருப்பி இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி அடுத்த ரேஞ்சு வந்து 1.6 இதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த இடத்துல வந்து ரீட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லோவாக வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு மேலே. அதாவது S3ல போய் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. திருப்பி அதுலேருந்து கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து மேலே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளோட கோல்டன் ரேஷியோ லெவலில் போய் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அன்னன்னைக்கு இதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது R3 S3க்குள்ளே அன்றைக்கி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா இன்ட்ராடே லெவல் அன்றைக்கி வந்து நம்ம எடுக்கிறதுக்கான வேணாம் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் R3 S3 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒன்ஸ் S3 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு புட் சென்டிமெண்ட் போகும். ஒன்ஸ் இந்த S3 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த 1.6ன்ற லெவலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா 1.2லேருந்து திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டுக்குமே 30லேருந்து 40 பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு S3 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு இந்த மணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த S3 பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த ப்ரீமியம் ஒரு மூவ்மெண்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கெயின் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து ப்ரீமியம் சார்ட்டை வந்து நான் இதை காமிக்கல, நான் ட்ரேடிங் வியூ சார்ட்டை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் இந்த 2 நாளில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து எனக்கு வந்து நீங்கள் வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து டெலகிராம் ஐடி வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, யாரும் நம்பி ஏமாற வேணாம். டெலகிராம் குரூப்பில் அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்மளோட ஃப்ரீ கோர்சஸ், அதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் நம்மளோட A to Z பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் என்ட்ரி எக்ஸிட் வரலையும் இருக்கக்கூடிய கோர்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், எந்த ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்காக நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் இது மாதிரி நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணல, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணல. பட் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஃப்ரீ கோர்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.